Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. மீதியை அவள் பார்த்துக் கொள்வாள், அதாவது கவனித்துக் கொள்வாள். இவ்வாறு ஏதாவது ஒன்றை பார்த்து கொள்ளுதல், கவனித்துக் கொள்ளுதல், பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் போன்றவற்றை நாம் ஆங்கிலத்தில் டேக் கேர் ஆஃப் என்கின்ற ஃப்ரேஸ் பயன்படுத்தி சொல்வோம். என்ன பயன்படுத்துவோம்? டேக் கேர் ஆஃப். இந்த டேக் கேர் ஆஃப் என்பதன் பின்னாடி நிச்சயமாக ஏதோ ஒரு பெயர் சொல் தான் வரப்போகின்றது. பெயர் சொல் அதனுடைய விபரிப்பு சொற்களான adjectives உடன் சேர்ந்தும் கூட வரலாம். இந்த பெயர் சொல்லானது நவுனாக இருக்கலாம், ஜெரண்டாக இருக்கலாம், அதாவது தொழிற்பெயராக இருக்கலாம். தொழிற்பெயர் எந்த வடிவத்தில் இருக்கும்? ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கு. எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உதாரணங்களை பார்க்கும் போது உங்களுக்கு நன்றாக விளங்கிவிடும். மீதியை அவள் பார்த்து கொள்வாள். எதிர்காலத்தை பற்றி பேசுகின்றோம், ஆகவே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். She will take care of the rest. The rest என்பது இளைப்பாறுதலையும் குறிக்கும், மிகுதி என்பதையும் குறிக்கும். She will take care of the rest. எல்லாருமே கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. She will take care of the rest. Again, she will take care of the rest. நாய்க்கு உணவு கொடுத்து கவனித்துக் கொள்ள முடியுமா? நீங்க ஏதோ ஒரு வேலையா போறீங்க, அப்ப உங்களோட நாயை பார்த்து கொள்வீங்களா அப்படின்னு யார்கிட்டயும் கேட்க போறீங்க. முடியுமா? கேன். முடியுமா என்பதை ஒரு ஜெனரல் யூஸா கேட்கிறோம். ஸ்பெசிபிக்கா இதை செய்ய உனக்கு முடியுமா அப்படின்னு அழுத்தி திருத்தி கேட்கல, முடியுமா அப்படின்னு கேட்கிறோம். Can you take care of feeding the dog? இங்க feeding என்பது ing form of the verb ஒரு தொழிற்பெயராக ஜெரண்டாக பயன்பட்டுள்ளது. Can you take care of feeding the dog? எல்லாரும் வாய்விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Amazing. Can you take care of feeding the dog? தியானம் என்பது மனநலத்தை பாதுகாக்க உதவுகிறது, அதாவது மனநலத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவுகிறது. தியானம், இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? Very good. Meditation. Meditation. Meditation என்றால் என்ன? தியானம். இதே போல இன்னொரு சொல்லும் இருக்கிறது, அதை நாங்க மெடிகேஷன் அப்படின்னு சொல்வோம். மெடிகேஷன் என்பது மருந்து, மாத்திரைகள் அல்லது மருந்து கொடுத்தல் என்பவற்றை குறிக்கும். மெடிடேஷன் என்பது தியானத்தை குறிக்கிறது. மெடிகேஷன் என்பது மருந்து, மாத்திரைகள் அல்லது மருந்து கொடுத்தலை குறிக்கும். இங்கு நாம் பயன்படுத்துவது என்ன? மெடிடேஷன், தியானம். மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் மீ. மெடிடேஷன் என்பது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், அதாவது ஒருமை அணுவா. மெடிடேஷன் ஹெல்ப்ஸ். எஸ் ஃபார்ம் வினைச்சொல் பயன்படுத்துகிறோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இன் ஜெனரல் ட்ரூத், ஒரு பொதுவான உண்மை. அப்போ அவற்றை சொல்லும் போதும் நாங்கள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் மீ டேக் கேர் ஆஃப் மை மென்டல் ஹெல்த். எனது மனநலம், மை மென்டல் ஹெல்த். மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் மீ டேக் கேர் ஆஃப் மை மென்டல் ஹெல்த். Again, meditation helps me take care of my mental health. இதே போல மருந்து, மாத்திரைகள் எனது உடல் நலத்தை பாதுகாக்க உதவுகிறது. Please comment your answer. Very good. அவர் தனது குடும்ப செலவுகளை பார்த்து கொள்ள, கவனித்துக் கொள்ள 2 வேலைகளை செய்கிறார். குடும்ப செலவை பார்த்துக் கொள்றதுக்காக என்ன செய்யறார்? 2 வேலைகளை செய்யறார். இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். He does 2 works அப்படின்னு சொல்லலாம். 2 வேலைகளை செய்கிறார்.
அல்லது 2 வேலைகளை செய்கிறார், அல்லது he works 2 jobs. She does 2 jobs, or he does 2 jobs, or he works 2 jobs. எதற்காக? to take care of, to take care of, பார்த்துக்கொள்ள, பராமரித்துக்கொள்ள. எதை? his family's expenses, குடும்பத்தினுடைய செலவுகளை. his family's expenses. வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? he does 2 jobs to take care of his family's expenses. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. You got it. He does 2 jobs to take care of his family's expenses. நீ கவலைப்படாத, அவர் பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வார். Please comment your answer. Wonderful. You got it. நீ உன்னுடைய வீட்டு பாடத்தை முடித்தவுடன் விளையாடலாம், அல்லது நீ உன்னுடைய வீட்டு பாடத்தை முடிச்சிட்டு விளையாடலாம். இது மாதிரி ஏதாவது ஒன்றை முடித்தவுடன், ஏதோ ஒன்று நடைபெற்று கொண்டிருக்குது, அது நின்றதும், அல்லது மணி அடித்தவுடன், சாப்பிட்டதும், சாப்பிட்டு விட்டு, சாப்பிட்டவுடன், இந்த மாதிரி நாங்கள் சொல்வதற்கு ஆங்கிலத்துல வழக்கமா as soon as அப்படின்றது பயன்படுத்தி பழக்கம் இருக்கும். என்று நாம் அதற்கு பதிலாக once என்பதை பயன்படுத்த போன்றோம். once என்பதை என்ன அர்த்தத்தில் பயன்படுத்த போன்றோம்? as soon as. once என்ற ஒரு முறை என்பதை சாதாரணமாக குறிக்கும். இங்கு நாம் as soon as என்கின்ற அர்த்தத்தில் பயன்படுத்த போன்றோம். பயன்படுத்தி பார்ப்போமா? நீ உன்னுடைய வீட்டு பாடத்தை முடித்தவுடன், once you finish your homework, once you finish your homework, என்ன செய்யலாம்? விளையாடலாம். you can play. once you finish your homework, you can play. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. once you finish your homework, you can play. மழை நின்றவுடன் நாம் வெளியே செல்வோம், வெளியே போவோம். மழை நின்றதும் once the rain stops, once the rain stops. இல்லாட்டி நீங்க சாதாரணமா சொல்லலாம் once it stops raining, once it stops raining. என்ன செய்யலாம்? we will go outside, we'll go outside. we will என்பதை சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி நாங்கள் will என்று சொல்லலாம். we'll go outside. once the rain stops, we'll go outside. அல்லாட்டி once it stops raining, we'll go outside. ரொம்ப இலகுதா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. மணி அடித்தவுடன், மணி அடிச்சதும் வகுப்பு தொடங்கும். once the bell rings, once the bell rings, the class will start, the class will start. Again, once the bell rings, the class will start. once the bell rings, the class will start. இப்போ உங்களுக்கான வினா, அதை முடித்தவுடன் எனக்கு சொல்லு. Please comment your answer. Wow, bravo, you got it. உன்னால் சொல்லக்கூட முடியாதா? உன்னால சொல்லக்கூட முடியாதா? ஓகே, என்ன கூப்பிடல, எனக்கான மரியாதையை தரல, ஆனா ஒரு வாய் வார்த்தை சொல்ல கூட முடியாதா? இதை நாங்கள் ஆங்கிலத்தில் எப்படி கேட்கலாம்? இங்க கூட என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்கு even என்கின்ற சொல்லை பயன்படுத்துவோம். அதாவது we are giving emphasis. Can't you even tell? Can't you even tell? Again, can't you even tell? உன்னால் எனக்கு சொல்லக்கூட முடியாதா? Can't you even tell me? Can't you even tell me? உன்னால் அவளுக்கு கூட சொல்ல முடியாதா? Can't you even tell her? Can't you even tell her? இது மாதிரி நீங்க வினாக்களை வினவிக்கொள்ளலாம். அவன் எனக்கு உதவ முயற்சிக்க கூட இல்லை. உதவி செய்யாட்டி பரவாயில்ல, எங்களுக்கு முடிஞ்சாதான் செய்யணும். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும், முயற்சிக்க கூட இல்ல. ஆனா he didn't even try to help me. He didn't even try to help me.
இவ்வாறு வாக்கியங்களில் உதவி வினைச்சொற்கள் வரும்போது உதவி வினைச்சொல்லுக்கும் பிரதான வினைச்சொல்லுக்கும் இடையில் இந்த ஈவன் என்பதை பயன்படுத்துவோம். எதை கூட செய்யவில்லை, முயற்சிக்க கூட இல்லை. அப்போ even try. He didn't even try to help me. He didn't even try to help me. இப்போ இதுவே அவளால் எனக்கு உதவ முயற்சிக்க கூட முடியாதா? Please comment your answer. Marvelous. You got it. அவள் குட் பை கூட சொல்லல. வெடிக்கிட்டு போகைக்குள்ள கதைக்கவே இல்லை, வந்தா கதைக்கவே இல்லை. அட்லீஸ்ட் போகைக்குள்ள ஒரு குட் பை சொல்லிட்டு போயிருக்கலாமே, அத கூட சொல்லல. She didn't even say goodbye. She didn't even say goodbye. எல்லாரும் சொல்லி பாருங்க வாய் விட்டு. Very good. She didn't even say goodbye. இப்போ உங்களுக்கு வினா, உன்னால் இந்த சிறிய பையை கூட தூக்க முடியாதா? பெரிய பேக்குகளை தான் தூக்க மாட்டேன்ற, இந்த சின்ன பேக்கை கூட தூக்க மாட்டியா? முடியாதா? Please comment your answer. Amazing. You got it. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Take care of என்னும் phrase, once, even போன்றவற்றை பயன்படுத்தி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then, if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதன் மூலம் மற்றவர்களும் பயனடைந்து கொள்ள முடியும். இதே போல தினமும் காலை 10:30 மணிக்கு வெளிவருகின்ற வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.